டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. நாம வேலை பார்க்குற எல்லா இடங்கள்லையும் டீம் ஒர்க் சரியா இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீம் ஒர்க்கை கண்டம் விட்டு கண்டம் பறக்கிற பறவைகள்கிட்ட இருந்து தாங்க நம்ம கத்துக்கிறணும். அதுங்க எப்படி பறக்குங்க தெரியுமா? முதல்ல ஒரு பறவை அதோட இறக்கைகளை ஒட்டி 2 பறவைகள், அந்த 2 பறவைகளோட இறக்கைகளை ஒட்டி 4 பறவைகள், இப்படி அம்பு மாதிரி அணிவகுக்கும். ஏன் முதல் பறவையோட இறக்கைகளை பின்பற்றி நிக்குது தெரியுமா? அதோட இறகு அமைப்புல காற்று விலகிறத பயன்படுத்திக்கிட்டு அடுத்த பறவை ரொம்ப சுலபமா முன்னேறிடலாம். ஆனா அழகுனாலும் இறகுனாலும் காற்றை கிழிக்கிறதுனால முதல் பறவை ரொம்ப சீக்கிரத்திலேயே சோர்ந்து போயிடுங்க. ஆனா கடைசி பறவை ரொம்ப சுகமா களைப்படையாம வரும். இதுவே மனித இனமா இருந்துச்சுன்னா முதல் பறவை சாகுற வரைக்கும் வேலை வாங்குவோம். ஆனா இந்த பறவைகள் ரொம்ப பண்பானவைங்க. முதல் பறவை சோர்ந்ததும் பின்னால கடைசி வரிசைக்கு வந்துடும். அடுத்து நிக்கிற பறவை தலைமை ஏற்கும். களைப்பு ஏற்பட்டதும் கடைசி வரிசைக்கு வந்துடும். இப்படி மாறி மாறி தங்களோட துயரங்களை பங்கு போட்டுக்கிறதுனால அந்த குழுவே சுலபமா முன்னேறிடும். இது மாதிரி தாங்க நம்மளுடைய குடும்பமா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், இல்ல பொது இயக்கம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரே ஆள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாம எல்லாரும் வேலைகளையும் சரி துயரங்களையும் சரி பங்கு போட்டு செஞ்சா அந்த குழுவுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க.